அல்லாஹுடைய பெரிய அருட்கொடை வரப்போகுது. அதுதான் அரஃபாவுடைய தினம். ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க, மாமின் யௌமின் அக்ஸர் மின் யஅதிகல்லாஹு ஃபீஹி அபுதம் மினன் நார் மின் யௌமில் அரஃபா. அரஃபாவுடைய தினத்துல தான் அதிகமான பேரை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுவிக்கிறான்னு ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க. இது அல்லாமல் இன்றைய அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்பது யுகஃபிரு சனத்தில் மாலியா ஒல் பாக்கியா, முந்தைய ஓராண்டின் பாவங்களும் பிந்தைய ஓராண்டின் பாவங்களும் மன்னிக்கப்படும் ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த அரஃபாவுடைய தினம் எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தினம்ன்றது நமக்கு நல்லா தெரியும். லைலத்துல் கத்ர் இரவு நினச்சி பாருங்களேன், அது என்றைய நாள்ன்றது நமக்கு தெரியாது. நம்ம ஒற்றைப்படையுடைய அத்தனை நாட்கள்லையும் நம்ம அதை தேடணும். ஆனால் அரஃபா என்னைக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனுடைய நன்மைகள் என்னென்னன்றதும் நமக்கு நல்லா தெரியும். எத்தனையோ பெண்கள் அரஃபாவுடைய தினத்தை அடைஞ்சும் நோன்பு நோற்க முடியாமல் இருப்பாங்க. எத்தனையோ மக்கள் அரஃபாவுடைய தினத்தை அடைஞ்சும் ஆரோக்கியம் இல்லாமல் நோன்பு நோற்க முடியாமல் இருப்பாங்க. அத்தனை பேர்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹ் அன்றைய தினத்தை நமக்கு தந்திருக்கான் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய அருட்கொடை. அன்றைய தினத்தில் அல்லாஹுடைய அருட்கொடையை எண்ணி பார்த்து அல்லாஹுடைய அருட்கொடையை அவனிடத்துல கேட்டு வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.